வணக்கம் தலைமையிலே. விரைவில் மலரப்போகும் சுதந்திர தமிழீழம். கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் லட்சிய கனவு இது. சென்ற மாதம் ஒரு நிகழ்வை பார்க்கும்போது நிச்சயமா தமிழீழம் மலரும் அப்படிங்கிற ஒரு புதிய நம்பிக்கை என் மனசுல வந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதை பார்க்கும்போது ஒன்று தோணுச்சு. விதைத்தவர்கள் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை சொல்லி நிரூபித்து காட்டினாங்க புலம்பெயர்ந்து வாழும் தமிழீழ மக்கள். இந்த நிகழ்வை பார்த்தோன்னா சென்ற மாதம் ஒரு பெண்களுக்கான கால்பந்தாட்ட போட்டி நடந்துச்சு. அதை நடத்துறது கோன்ஃபியான்னு ஒரு அமைப்பு நடத்தினாங்க. இது ஸ்வீடனை தலைமையாக கொண்டு செயல்படும் அமைப்பு. இது என்ன அமைப்புனா, அங்கீகாரம் கோரும் அதே சமயத்தில் அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் கால்பந்தாட்ட போட்டி. அது அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் விளையாடும் கால்பந்தாட்ட போட்டி நடத்துறது ஃபீஃபான்னு சொல்லுவாங்க. இது கோன்ஃபியா. அதாவது எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்குறாங்க, ஆனால் அது கிடைக்காத நாடுகள் விளையாண்ட போட்டி இது. இதில் நம்ம தமிழீழம் சொல்லி ஒரு நாடு கலந்துக்கிடுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. தமிழீழம் சொல்லி நாடு, அதன் சார்பாக பெண்கள் இதை கலந்துக்கிட்டு இதில் விளையாண்டாங்க. அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது. அநேக சொல்கிறாங்க, துரோகிகள், தமிழன துரோகிகள் சொல்கிறாங்க, அந்த போராட்டம் முடிச்சுன்னு. பைத்தியக்கால் அங்கே போய் பாருங்க, அந்த பெண்கள் அந்த விளையாட்டில் தேசிய கொடி, தமிழ் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழ் தேசிய பாடல் அங்கே ஒழிக்கப்பட்டது. இறுதிப் போட்டி நடக்கும்போது இறுதிப் போட்டி வரைக்கும் தமிழ் அணி வந்தாங்க. இறுதிப் போட்டியில் தோல்வி அடைஞ்சாங்க. இறுதிப் போட்டி நடக்கும்போது மரணம் அடைஞ்ச தமிழ் மக்களுக்காகவும் மாவீரர்களுக்காகவும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அதே போல் அந்த கால்பந்தாட்ட பெண்கள் உலகம் முழுவதும், புலம்பெயர்ந்து வாழும் உலகம் முழுவதும் வந்தாங்க. வரும்போது அத்தனை விமான தளங்களை அவங்கள வரவேற்கிறதுக்கு அங்கே வந்திருந்தவங்க எல்லாமே தமிழீழம்னு சொல்லி பேர் போட்ட பனியன் போட்டுங்க பார்த்தேன். அங்கே கொடி பறந்ததை பார்த்தேன். உலகம் முழுக்க, அதாவது தமிழீழத்தை போராடி ஒரு சிறிய அமைப்பாக இருந்தது, இன்னைக்கு உலகம் முழுக்க அவங்க கொடி பறக்குது, அவங்க பாடல்கள் பாடப்படுது. ஃபைனல் வரைக்கும் அந்த பிள்ளைங்க ஃபைனல்லாம் தோற்று போனாங்க. அவர்கள் எல்லாருமே போராளிகள்னு சொல்லப்படுது. சின்ன பிள்ளைங்க அது எப்படி போராளியாக இருப்பாங்க? அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே முன்னாள் போராளிகள். அந்த பிள்ளைகளுக்கு அநேகருக்கு தாய் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. ஃபைனல் வரைக்கும் இறுதிப்போட்டி வரைக்கும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி நம்ம தேசிய கொடி, தமிழில் தேசிய கொடி பறக்க வச்சு, அந்த பாடலை பாட வச்சு, அஞ்சலி செலுத்த வச்சு அந்த பிள்ளைகள் சாதிச்சு காட்டினாங்க. இதுதான் மிக முக்கியமான தேவை. இப்படிதான் நம்மளுடைய இருப்பை சர்வதேச அளவில் காட்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இஸ்ரேலை சொல்லலாம். இஸ்ரேல் இப்போதான் சுதந்திரமாகி தனியே ஒரு சுதந்திர நாடாக இருக்காங்க. அதுக்கு முன்னால் இதே போல் புலம்பெயர்ந்து தான் வாழ்ந்தாங்க. உலகம் முழுவதும் யூத மக்கள் வாழ்ந்தாங்க. இதே போல தான் விளையாட்டுகளை கலந்துக்கிட்டாங்க, தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாங்க, தங்களுடைய இருப்பை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அழுத்தம் உலகம் முழுக்க கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு சுதந்திர நாடை கொடுங்க, நாங்கள் குடும்பப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதையே தான் இன்னைக்கு நம்ம தமிழகத்து பிள்ளைகள் செய்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அநேக விளையாட்டில் கலந்துக்கிறாங்க. இந்த மகளிர் கால்பந்தாட்டத்தில் ஃபைனலுக்கு வந்தாங்க. இதுக்கு முன்னால் நடந்த ஆண்கள் கால்பந்தாட்ட போட்டியில் தமிழ் அணி வெற்றியை பெற்றுச்சு. குத்துச்சண்டையில் கூட வெற்றி பெற்றாங்க. அப்போ விளையாடுற எல்லாருமே தமிழீழம்னு சொல்லி பெருமையாக அந்த பேரை அவங்க பணியில் போட்டு விளையாடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக அந்த எண்ணங்கள் நிச்சயமாக வெல்லும். நிச்சயமாக நமக்கான தமிழர் நாடு கண்டிப்பாக அமையும். இப்படி தான் தங்கள் இருப்பை காட்டிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் இன்னொரு சின்ன கோரிக்கை. அமெரிக்காவில் நான் கூட ஒருத்தரை பார்த்தேன், புலம்பெயர்ந்த தமிழீழ நாடுன்னு சொல்லி அமைப்பு நடத்துகிறாரு. உருத்திரகுமாரன் சொல்லி பேர் இருக்குது. அமெரிக்காவில் வக்கீலாக இருக்கார். அவரை போடுறவர்கள் ஒரு வேண்டுகோள், அமெரிக்கா கோர்ட்டில் வாதாடுங்க, இந்த மாவீரர்களுக்கான தடையை நீக்க சொல்லுங்கள், அந்த அமைப்புக்கான பெயர் அந்த தடைகளை நீக்க சொல்லுங்கள். இன்றைக்கி வலைத்தளங்கள் அத்தனையுமே அமெரிக்கா தான் அதுக்கெல்லாம் உரிமையாளர்கள். ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்குமே அமெரிக்கா தான் ஓனர்ஸ். நீங்கள் அமெரிக்கா கோர்ட்டில் மட்டும் மாவீரர்களுக்கான தடையை எடுத்து காமிச்சிட்டிங்கன்னா அவருடைய புகழை உலகம் முழுக்க கொண்டு செல்ல முடியும். அவருடைய சாகசங்கள், அவருடைய சாதனைகள் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ரியாக பண்ணி வருங்கால சந்ததிக்கு கொண்டு செல்ல முடியும். அது ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன். அதுதான் ஒரு பாதி வெற்றி. நீங்கள் மட்டும் அமெரிக்காவில் வாதாடி மாவீரர்களோட தடையை நீக்கிட்டீங்கன்னா பாதி வெற்றி பெற்றது அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரேலை உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம அதனுடைய வழியில் நம்மளுடைய இருப்பை உலகம் முழுக்க காட்டிட்டுருங்க. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க, அழுத்தம் கொடுங்க. நிச்சயமாக விரைவில் தமிழீழம் மலரும். கண்டிப்பாக மலரம் போகவே போகாது. இந்த ஈனப்பிறவிகள் துரோகிகள் சொல்கிறேன், அது ஒரு லட்சியம்.
லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த கடைசி நொடியில் அந்த லட்சம் மக்கள் நினைச்சிருப்பாங்க, நமக்கென்று ஒரு நாடு இருந்திருந்தா நம்ம இப்படி அநியாயமா இப்படி குடும்பத்தோட இப்படி கொடூரமா கொல்லப்பட மாட்டோமே நம்ம நினைச்சிருக்கலாம். கண்டிப்பா அதற்கு இணையான மாவீரர்கள், பல ஆயிரம் மாவீரர்கள் கடைசி கட்டத்தில் ஆயுதங்கள் இல்லாமல் இந்த வல்லரசு நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திட்டமிட்டு அவங்களுடைய ஆயுதங்களை கப்பலாக பறிமுதல் செய்து ஆயுதங்கள் இல்லாமல் அவங்கள நிறுத்தி, அதே சமயத்தில் சிங்களவனுக்கு டன் கணக்கில் ஆயுதங்களை கொடுத்து அவங்கள சண்டைக்கு அனுப்பும்போது இந்த மாவீரர்கள் நினைச்சிருப்பாங்க, இப்படி ஆயுத பற்றாக்குறையாக இருக்குமே, துணிச்சலோடு இருக்கானா, நம்மகிட்ட ஆயுதம் இல்லையா, அவன் அத்தனை ஆயுதத்தோட வர என்பது அந்த ஏக்கங்கள். அந்த சமயத்தில் தங்களிடம் இந்த கடைசி குண்டு வரைக்கும் நேருக்கு நேர் சண்டை போட்டு புறமிது விட்டு ஓடாமல் சண்டை போட்டு வீர மரணம் அடைஞ்சாங்க. அந்த சமயத்தில் நினைச்சிருப்பாங்க, நமக்கென்று ஒரு நாடு இருந்திருந்தா இந்த துரோகத்துக்கு நம்ம ஆளாகி இருக்க மாட்டோமே, இப்படி நம்ம மரணம் அடைஞ்சிருக்க மாட்டோமே சொல்லி கடைசியில் மாவீரர்கள் தமிழ் மக்கள் நினைச்சிருப்பாங்க. அந்த நினைவு, அந்த கோபம், அந்த லட்சிய வரி நிச்சயமா விடாது, நிச்சயமா தமிழ் மலரும். நன்றிகள்.